ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தி உள்ளே வந்தால் மறுபடியும் வேலன் மூஞ்சி தூக்கிட்டு போகிறாரு. டேய், 2 நாள் நல்லா இருக்கீங்க, 3ஆவது நாள் மூஞ்சி தூக்குறீங்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட அலும்பு தாங்க முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆடியன்ஸுக்கு கடுப்பாகுதா இல்லையா பார்க்க? ஏதோ 2 நாள் தான் சேர்ந்தீங்க, இப்போ 4ஆவது நாளே பிரிஞ்சுட்டீங்க, அடுத்த வாரம் ஃபுல்லாக பிரிஞ்சிருக்க போகிறீங்க. ஒரு வேளை பிரிஞ்சிருக்கிறதா லைக் பண்ணுறாங்களோ இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு இதை பார்த்தோன்னே வேலை நீ ஒன்று கஷ்டப்பட வேணாம், நீ இங்கே படுத்துக்கோ, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. வேலைன்னு ஒரு பக்கம் முறுக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிசாசை காமிக்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம சேரனுக்கு பிசாசு, மீத்தவங்களுக்குலாம் புயல், அழகு ராட்சசியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம மீனால தாங்க சொல்கிறேன், அவங்கள காமிக்க அவங்களுக்கு ட்ரிங் 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 ட்ரிங்னு ஒரு ஃபோன் வருது. யாருப்பா எடுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஊசி பட்டாசுங்க. ஊசி பட்டாசு ஃபோன் எடுத்து, மீனால் நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், உன் நடிப்பை இங்கேயுமாடா போடுற, இன்னும் நீ என்னை பைத்துக்காரன்னு நினச்சிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நடிப்பை போட்டனே இது ஏமாந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் சக்தின்றுச்சு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அறக்குறையாக சொல்லி அப்படியே ஆம்லேட்டை திருப்பி போட்டுருச்சு. ஏம்மா ஆம்லேட்டு வேகாதுமா சாமி, உன் பருப்பு இங்கே வேகாது அப்படின்னு நம்ம நினச்சா கடைசியில் பார்த்தா வெந்து பிடிச்சுங்க. இந்த பொண்ணு மீனால் என்ன பண்ணிடுச்சு, சக்தி மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு சேரன்ட்ட சொல்ல, சேரன் ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிச்சாரு. சேரனையே நம்ப வச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. விடிஞ்ச உடனே போலீஸ் வந்துட்டாங்க. வந்தோடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இங்கே பேசிட்டு இருக்காங்க. பேசின கையோட சும்மாலாம் விடக்கூடாதுமா, அரெஸ்ட் பண்ணி ஆகணும். கிளப்புங்கள், இதெல்லாம் உள்ளே தின்னு உள்ளே போட்டு களி தின்ன வைக்கணும். எல்லாம் சரியான வில்லி மாமியார் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் உள்ளே கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திக்கு அட்வைஸ் யார்? சேரன், உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்